current your annual salary actually, you know? அது வந்து இப்போதைக்கு 35 lakhs per annum இந்தியன் மணி 35. கம்பேர் பண்ணிடலாம். செப்டம்பர் 2ல தான் எனக்கு மாஸ்டர்ஸ் முடிஞ்சது. 20 டேஸ்லயே எனக்கு வந்து லெஸ் தென் 20 டேஸ்ல ஜாப் கிடைச்சிருச்சு. ஆக்சுவலா அதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. எப்படி நம்ம ஜாப் எடுக்கிறது அப்படின்ட்டுலாம். ஸோ நீங்க இந்தியால வந்து ஜாப் வேணும், சாஃப்ட்வேர் ஜாப் வேணும்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சா மட்டுமே போதும் உங்களுக்கு. ஆனா இங்கே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சா ஜாப் கிடைக்காது. உங்களுக்கு வந்து இன்னொன்னு எக்ஸ்ட்ராவா தேவை. அது வந்து இன்னைக்கு நமக்கு வினோத் யூகேல இருந்து இணைஞ்சிருக்காரு ஆக்சுவலா. வினோத் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிச்சியில அவரோட அண்டர் கிராஜுவேட் பண்ணாரு, தென் லண்டன்ல போயிட்டு மாஸ்டர்ஸ் பண்ணாரு. இன்ஸ்டெட் ஆஃப் மீ சேயிங் இட், வினோத்டே கேட்கலாம். வினோத், சொல்லுங்க, வாட் ஆர் யூ டூயிங் நவ், வாட் ஆர் யூ டூ ஃபார் யுவர் லிவிங் இன் நவ் ஆக்சுவலி? ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா, நான் வந்து சாஃப்ட்வேர் லீடா இருக்கிறேன் மைக்ரோட்டில் அப்படின்ட்டு ஒரு கம்பெனியில். யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டில் அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். சார் தான் சாரும் மேமும் ஹெல்ப் பண்ணாங்க பண்ணுறதுக்கு, அந்த ஆன்போர்டிங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பண்ணி முடிச்ச உடனே ஜாப் கிடச்சிருச்சு. கிடைச்சதுக்கு அப்புறமா நான் வந்து லண்டன் சைடு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா அப்படிதான் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது இப்போதைக்கு. ஓகே, கிரேட். 2.5 இயர்ஸாக வந்து யூகேல இருக்கிறேன். Okay. Would you like to share what is this current your annual salary actually, you know? அது வந்து இப்போதைக்கு 35 lakhs per annum இந்தியன் மணி கம்பேர் பண்ணிடல கன்வர்ஷன்ல. ஸோ நீங்க வந்து எப்போ வந்து உங்களோட அண்டர் கிராஜுவேட் முடிச்சீங்க? ஐ மீன் லைக் யூ நோ, how did you got to know about education matters? எப்படி, how did you come to know? Who's your counselors actually? அண்டர் கிராஜுவேட் வந்து லைக் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து திருச்சியில் ஒரு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அங்கே தான் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். முடிச்சப்போ எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலாக லைக் உங்களுக்கு இப்படியே காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சதுக்கு அப்புறமே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எப்படி இந்த ஆன்போர்ட் பண்றது, எப்படி அந்த விசா ப்ராசஸ், இந்த ஃபுல் ப்ராசஸுமே சொல்லியிருந்தாங்க. செஞ்சதுக்கு அப்புறமா சரி ஓகே அப்படின்ட்டு டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கு அப்புறமா ஆன்போர்ட் பண்ணிட்டாங்க. அது எல்லாமே நல்லா ஸ்மூத்தா தான் போச்சு. ஓகே. ஷஃபில் முடிச்ச உடனே யூ காட் இன்டு அங்க அப்படியே ஜாப் கிடைச்சிருச்சா? எப்ப நீங்க மாஸ்டர்ஸ்ல எப்ப முடிச்சீங்க ஷஃபில்ல? மாஸ்டர்ஸ் முடிச்சது வந்து 2022 செப்டம்பர். அப்பதான் மாஸ்டர்ஸ் செப்டம்பர் 2ல தான் எனக்கு மாஸ்டர்ஸ் முடிஞ்சது. 20 டேஸ்லயே எனக்கு வந்து லெஸ் தென் 20 டேஸ்ல ஜாப் கிடைச்சிருச்சு. ஆக்சுவலா அதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. எப்படி நம்ம ஜாப் எடுக்கிறது அப்படின்ட்டுலாம். 20 டேஸ்ல ஜாப் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து அக்டோபர் 20 நான் கம்பெனிக்கு போயிட்டேன். ஸோ அந்த ட்ரிக்ஸை கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம நேயர்களுக்கு. சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும் எப்படி பண்றதுன்ட்டு. மற்ற ஃபீல்ட்ல வந்து எனக்கு எக்ஸாக்டா தெரியாது. யாராவது இன்ஜினியரிங் பண்ணணும்னா ஒன்னு சாஃப்ட்வேர், செகண்ட் சாஃப்ட்வேர், தேர்ட் சாஃப்ட்வேர், அதோட வேற எதுவுமே பண்றது இல்ல. சொல்லுங்க நீங்க. யா, கோ ஹெட். அதாவது எப்படி நம்ம வந்து இந்த கண்ட்ரில வந்து ஜாபை கிராக் பண்றதுன்னா, இந்தியால வந்து எப்படி இருக்கணும்னா யூஸ்வலா சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸா இருக்கும். அதாவது டிசிஎஸ், சிடிஎஸ், காக்னிசன்ட், விப்ரோ அந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே சர்வீஸ் பேஸ்டு. இன்னொரு டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. அது வந்து ப்ராடக்ட் பேஸ்டு. ப்ராடக்ட் பேஸ்டு இந்த ஆப்பிள், சாம்சங் அந்த மாதிரி ஒரு ஃபுல் ப்ராடக்ட் வந்து இன்ஹவுஸ்லேயே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், ரியல் வேர்ல்டு கனெக்ஷன்ஸ் இருக்கும். லைக் நம்ம பண்ணுற ப்ராடக்ட் வந்து டேரெக்டாக யூசர்ஸ்க்கு போய் சேர்கிற மாதிரி கம்பெனிஸ் தான் ஃபாரின் கண்ட்ரிஸ் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் இந்தியாவில் வந்து ஜாப் வேணும், சாஃப்ட்வேர் ஜாப் வேணும்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சால் மட்டுமே போதும் உங்களுக்கு. ஆனால் இங்கே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சால் ஜாப் கிடைக்காது. உங்களுக்கு வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக தேவை. அது வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ்னா அந்த வெப் டெவலப்மெண்ட், மொபைல் டெவலப்மெண்ட், ஏஐ, மிஷின் லேர்னிங் அந்த மாதிரி ஜஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டுமே தெரிஞ்சா பாசிபிளே கிடையாது. நீங்க வந்து ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ஊர்ல இருந்து ஜாப்ஸ் கிடைக்கும். ஏன்னா எல்லாமே லைக் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ எனக்கிட்ட வந்து லைக் நான் யூனிவர்சிட்டி காலேஜ் இந்தியாவில் இருந்தப்பவே அந்த ஹேக்கத்தான்ஸ் அப்படின்ட்டு ஒரு காம்படிஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஹேக்கத்தான்ஸ்னா லைக் சாஃப்ட்வேர் காம்படிஷன்ஸ். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுல வந்து பெஸ்ட் சாஃப்ட்வேருக்கு வந்து வின்னிங் மெடல் மாதிரிலாம் கொடுப்பானுங்க. பெஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ண டீமுக்கு வந்து வின்னிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல ரியல் வேர்ல்ட் சேலஞ்சை கொடுத்துட்டு they ask you to solve the challenge. எஸ். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல வந்து எனக்கு 4 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 4 இருந்துச்சு அப்போ. 2 நேஷனல் லெவல் ஹேக்கத்தான்ஸ், அப்புறம் 2 ஸ்டேட் லெவல் ஹேக்கத்தான்ஸ் எனக்கு அப்போ இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமா இந்த யூனிவர்சிட்டிலையுமே ஹேக்கத்தான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி அதிலே வின் பண்ணியிருந்தேன். ஸோ மொத்தமே 6 இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு வந்து லைக் அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா போயிருச்சு. ஸோ க்ரௌட்ல இருந்து ஈஸியாக நம்ம மேலே தெரியும். இத்தனை ஹேக்கத்தான்ஸ்ல இருந்தோம், அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டோட்டலாக ஒரு 75,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே நான் கம்பீட் பண்ணியிருப்பேன்.
வெரி ஸோ குட், அதனால வெரி என்கிட்ட ஒரு குட். நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருந்துச்சு. ஸோ அத வச்சுட்டு ரொம்ப ஈஸியா வந்து என்னால மேல போக முடிஞ்சது. ஆனா ஓகே. எல்லாருமே ஹேக்கத்தான்ஸ் ட்ரை பண்ணுன்றது வந்து பெஸ்ட். லைக் அட்லீஸ்ட் பார்ட்டிசிபேஷன் வின்னிங் இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டரு. ம். பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன். அட்லீஸ்ட் யூ ஹேவ் ட்ரைட் சம்திங் அப்படின்னு இது பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஸோ அதுக்கப்புறமா வந்து கோ ஹெட். ப்ராஜெக்ட்ஸ் வெரி முக்கியம். ம். சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து நெறைய பேர் பிரியாரிடைஸ் பண்ணுவாங்க. இந்தியால வந்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு இந்த கோர் சர்டிஃபிகேட்ஸ் லைக் பைத்தான் சர்டிஃபிகேட்ஸ், ஜாவா அந்த மாரி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும்ன்ட்டு பிரியாரிடைஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து சர்டிஃபிகேட்ஸ் வேலைக்கே ஆகாது. இங்க வந்து என்ன பார்ப்பாங்கன்னா, ப்ராஜெக்ட்ஸ் பார்ப்பாங்க. இங்க ஜஸ்ட் சர்டிஃபிகேட்டோட மட்டுமே நிறுத்தி வைக்காம, நீங்க அத வச்சு நீங்க என்ன உருவாக்குறீங்க அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்பாங்க. ஸோ அத வந்து நீங்க எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவான ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து அத நீங்க இன்டர்வியூல எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி இருந்து, அவங்கள அட்ராக்ட் பண்ணிட்டாலே போதும். எனக்கு தெரிஞ்சு நானு யுகே வந்து யுகேல ஜாப் எடுக்கிறது வந்து இந்தியாவ விட கொஞ்சம் ஈஸி டெக்னிக்கல் வைஸ். ம். ஏன்னா, இவங்க வந்து இவங்களோட மைண்ட் செட் இந்த பிரிட்டிஷோட மைண்ட் செட்ல எப்படி இருக்கும்னா, யாருமே ரொம்ப ஹெவி டெக்னிக்கல் ரோல்ல வந்து சூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஓகே. யுனிவர்சிட்டீஸ்லயுமே சரி, இதுக்குமே சரி. ஸோ எல்லாருமே ரொம்ப பேசிக்கான எஜுகேஷன். யாருக்குமே அந்த ஒரு மைண்ட் செட்டே இல்ல. இந்த மாரி ஒரு பெரிய இடத்துக்கு போணும், பெரிய பெரிய லெவல்ஸ் படிக்கணும், பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிற மாரி மைண்ட் செட் வந்து நெறைய பேருக்கு அதிகமா கிடையாது. யுகே பிரிட்டிஷ் பாப்புலேஷன் நான் பார்த்த வரைக்கும். எல்லாருமே சும்மா பேசிக்கான இது மட்டுமே பார்ப்பாங்க. ஸோ பெரிய பெரிய அ ரிசர்ச்ல இருக்கிறது, கிரியேஷன்ல இருக்கிறது எல்லாமே அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வருவாங்க. ஸோ ஓகே. மத்தவங்க தட்ஸ் ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் இந்தியன்ஸ் அப்ப. கோ ஹெட் அண்ட் கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலா. ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம நம்ம மக்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு கத்துக்கன்னு சொல்லிட்டு இதுதான் ரூட்ன்னு சொல்லிட்டீங்கன்னா தலைகீழ உருண்டு புரண்டாவது நம்ம ஆமா, கத்துப்போம் ஆக்சுவலா. ஆமா. ஓகே. கரெக்ட். ஒன் மோர் அமேசிங் மெசேஜ் வினோத் சொன்னார் ஆக்சுவலா. உங்களோட ஸ்டடீஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்ல. உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அதாவது வந்து உங்களோட ஸ்கில் வெறும் சர்டிபிகேட் பேப்பர் வச்சுட்டு இம்பார்ட்டன்ட் இல்ல. நீங்க எந்த அளவு அந்த ஸ்கில்ல எக்ஸிபிட் பண்ணி காமிக்கிறீங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. அமேசிங் டேக் அவே வினோத். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் இட் ஆக்சுவலா. கோ ஹெட் ம். ஆக்சுவலா. சே லைக் நீங்க சொன்னீங்க ஐ மீன் லைக் இந்தியா ஏன்னா இந்தியால கூட நான் கரண்ட் பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்தியால பிக்கர் காலேஜஸே ஈவன் 50% கூட பிளேஸ்மெண்ட் பண்ண முடியல ஆக்சுவலா. ஏன்னா தெர் இஸ் லாட் ஆஃப் இவங்க படிச்சிருக்கிறதுக்கும் அவங்க கரண்ட்ல என்ன ஜாப் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆமா. ஐ மீன் கரெக்ட். லிட்டரலா வந்து நம்ம வந்து நம்மளோட படிப்பு எப்படின்னா இதான் சப்ஜெக்ட் படிக்கணும். எதுக்காக படிக்கணும்னா எக்ஸாம்காக படிக்கணும், ஆ கரெக்ட். மார்க்க வாங்கணும். ஸோ கேன் யூ ஜஸ்ட் கிவ் அஸ் அ லிட்டில் தாட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஸோ நீங்க இந்தியால மாஸ்டர் ஐ மீன் அண்டர் கிராஜுவேட் பண்ணதுக்கும் ஷஃபீல்ல வந்து மாஸ்டர்ஸ் பண்ணதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஹவு டிட் தே எவாலுவேட்டட் யூ? எந்த மாதிரி டிஃபரன்ஸ் அதை கொஞ்சம் பிரீஃப் பண்ணுங்க ம். ஆக்சுவலா. ஸோ நான் போனப்ப வந்து கோவிட் டைம்ல இருந்தேன். ஸோ வந்து நேர்ல போய் எக்ஸாம் எழுதுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அது அது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு மட்டும் அவங்க வந்து டைரக்ட் எக்ஸாம் வந்து வேண்டான்னு சொல்லியிருந்தானுங்க. ஏன்னா அப்ப கோவிட் வந்து கொஞ்சம் இருந்துச்சு லைட்டா. ஸோ அதனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாரி யூனிவர்சிட்டீஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. பிளாக் போர்ட் அப்டின்ட்டு. ஆக்சுவலா அதுல தான் எல்லா கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வரும். நம்ம வந்து டைரக்ட்டா நம்ம யுனிவர்சிட்டி போய் படிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம வீட்ல இருந்து கூட படிக்கலாம். எல்லாமே ரெக்கார்ட் ஆயிரும். ரெக்கார்ட் ஆயிட்டு அந்த சாஃப்ட்வேர்ல வந்து நமக்கு காமிக்கும். இந்த லெக்சர் ரெக்கார்டிங்ஸா இருக்கட்டும், லெக்சர் நோட்ஸ் எல்லாமே அதுல வரும். எக்ஸாம்ஸ் கூட அதுல எழுதிக்கிற மாரி தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து எங்கள எக்ஸாம் எழுத சொல்லிட்டாங்க. வீட்லயே வந்து எக்ஸாம் எழுத சொல்லிட்டாங்க. ஸோ அதுபடி வந்து எக்ஸாம் எழுதுற மாரி இருந்துச்சு. ஆனா ஒரு சில கோர்சஸ் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த கோர்சஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும். ஒரு சில ஹெவி கம்ப்யூட்டேஷன் லைக் இந்த மிஷின் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அதெல்லாம் இருக்கு. அது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இந்த ஆப்பிள் சிரில, இல்ல கூகுள் நவ்லலாம் இல்ல பேசணும்னு ரெஸ்பாண்ட் பண்ணுது இல்லையா? அதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ அந்த மாரி ஹெவியான ஓவர் கம்ப்யூட்டிங் காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் கஷ்டமா இருக்கும். அது கஷ்டமா ஓகே. தான் இருந்துச்சு. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த கோர்சஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா இவங்களோட மைண்ட் செட் வந்து அவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிலாம் இல்ல. இவங்க வந்து 10த் வரைக்கும் தான் படிப்பாங்க. 10த் வரைக்கும் படிப்பாங்க. 11த், 12த்லாம் கம்பல்சரி கிடையாது. காலேஜும் கம்பல்சரி கிடையாது. ஸோ எல்லாம் ஜாலியா விளையாட ஆரம்பிச்சுருங்க அதுக்கப்புறமா. 10த் ஓகே. முடிஞ்சதுக்கப்புறமா. ஆனா நமக்கு வந்து எந்த அப்படி அளவுக்கு கிடையாது. எந்த அளவுக்கு பிராக்டிகல் திங்க் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க? ஐ மீன் தே ஆ லுக் ஃபார் சர்டிபிகேட் ஆர் பிராக்டிகலா வந்து ஸ்கில் டெஸ்ட் பண்ணுவாங்களா? பிராக்டிகல் தான். லைக் 100% பிராக்டிகல். சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஜஸ்ட் ஓகே. இந்த பையன் வந்து குவாலிஃபைட் கொஞ்சம் இவன்கிட்ட இன்டர்வியூ பேசலாம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் தான். அது மட்டும் தான் சர்டிஃபிகேஷன். ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து இன்னுமே பெட்டரு. ஸோ ஓகே. யாரையும் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்மகிட்ட ஒரு 10 ப்ராஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஓகே இந்த பையன் இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கான், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
நம்மள வந்து லைக் இன்டர்வியூக்கு கூப்பிடுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்படி பேசுறோங்கிறது தான் இருக்கு இன்டர்வியூலலாம். ஓகே. பேசுறப்ப வந்து அவங்கள எப்படி ரொம்பவே பிளான் பண்ணி தான் பேசணும் ஆக்சுவலா. நம்ம நார்மலா பேசுற மாரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா, நம்ம வந்து வேற ஒரு கண்ட்ரில இருந்து வரோம். ஸோ வந்து அவங்க வந்து பிரியாரிடைஸ் பண்றது, அவங்க கண்ட்ரிக்காரங்க தான் பிரியாரிடைஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இது. கிடைக்காது மேக்ஸிமம். அதான் உண்ம. யாரும் கிடைக்க மாட்டானுங்க. ஸோ அதனால வந்து அவங்க எப்படியும் ஃபைனலா எடுக்கிறது வந்து வேற கண்ட்ரிக்காரங்கள தான் எடுப்பானுங்க. ஸோ ஓகே. இதே மாரி எனக்கும் நடந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதே மாரி தான் நடந்துச்சு. இது மாரி எல்லாரையும் இன்டர்வியூ எடுத்தாங்க. அதுல கடைசியா எடுத்தது வந்து அவங்களோட நேஷனாலிட்டியே கிடையாது. மத்த ஓகே. நேஷனாலிட்டி தான் எடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஸ்கில் அதிகமா இருந்துச்சு. ஏன்னா ம். நம்மளோட வே ஆஃப் லேர்னிங்கே ரொம்ப ப்ரெஷர்டு லேர்னிங் மாரி இருக்கும். 10த் எல்லாம் டெய்லி எக்ஸாம்ஸ் நடக்கும். 12த் எல்லாம் உயிர செஞ்சு விட்டுருவாங்க. ஸோ வந்து ஆமா. ஃபுல் ஃபுல் ப்ரெஷர்ல தான் இருந்த மாரி என்னோட கரெக்ட். லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் டைட்டா தான் இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு ம். இந்த கண்ட்ரிய கம்பேர் பண்ணல ரொம்பவே ஜாலியா விட்டுருவாங்க. படினா ம். படி, படிக்காட்டி போ அவ்வளோதான். அந்த மாரி தான் இருக்கும். ஸோ ஓகே. வந்து நம்மளோட அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து வரோம் அப்டின்னா, இது வந்து கொஞ்சம் ஈஸியா நம்ம வந்து கிடைச்சிரும் நமக்கு ஜாப். ஓகே. இந்தியாலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆஸ்பைரிங் டு டூ மாஸ்டர்ஸ்னா, வாட் இஸ் த மெசேஜ் யூ வாண்டட் டு டெல் தெம் ஆக்சுவலா? இப்ப நானும் 1 வருஷம் எஃபோர்ட் பண்ணணும். எஃபோர்ட் போட்டா மட்டும் தான் நமக்கு வந்து கிடைக்கும். கிடைக்கும். இங்க கரெக்ட். வந்து ஜாலியா இருக்கலாம்னா கிடைக்காது. அவ்வளோதான் முடிஞ்சிரும்.